Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூடோ ஃபோர்ஸ். நம்ம போன டிஸ்கஷனில் சூடோ ஃபோர்ஸ்னால் என்ன, இனர்ஷியல் ஃப்ரேம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூடோ ஃபோர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு. ஸோ ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு பிகினிங்கில் பண்ணிவிட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ சூடோ ஃபோர்ஸ் இஸ் வெரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரபிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு. இது நம்ம இன்றைக்கி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டெஃபினட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ரீகேப் சூடோ ஃபோர்ஸ். இந்த போன டிஸ்கஷனில் என்னென்ன இருந்தது ரீகால் பண்ண போகிறேன். ஸோ சூடோ ஃபோர்ஸோட ரீகேப்பில் ஃபஸ்ட்டு இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்றது முதல்ல ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமும் ஒரு அப்சர்வரும் சேர்ந்து தான் என்னது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து ஸோ ஒரு ஃப்ரேம் வந்து எவ்வளோ வேகமாக நகருது அப்படின்றது. ஸோ இஃப் இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, தட் இஸ் ரெஸ்ட்டில் இருக்கிறது இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா அந்த ஃப்ரேமுக்கு வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். இன்னொரு விதமாக சொல்லணும்னா தே ஆர் நான் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸ். அந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஆக்சலரேட் ஆகாது. இப்போ இதே வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ரேமோட வெலாசிட்டி வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் தே ஆர் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகே, ஸோ அதை பற்றி தான் போன டிஸ்கஷன்லேயே பார்த்துருப்போம். ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்மளுக்கு என்னென்னா we can directly apply the Newton's second law. அதாவது நியூட்டன் செகண்ட் லாவை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியும். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷன்றது ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் இன் திஸ் ஃப்ரேம். ஸோ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த மாஸ் எம்மோட ஆக்சலரேஷன் தான் என்னது, இந்த ஏ வெக்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் மாஸ் எம். அதாவது அந்த மாஸ் எம் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அதோட சம்மேஷன் தான் இது. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ இது வந்து இவ்வளோ நாள், அதாவது நம்ம சூடோ ஃபோர்ஸ்க்கு முன்னாடி இது வரைக்கும் படித்த எல்லா ஃபிசிக்ஸ்லையுமே வாட் எவர் வி ஸ்டடிட் வாஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பேசிக்கலி நம்மளோட அப்சர்வர் வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கிறது, ரெஸ்ட்டில் இருந்து பார்க்குறது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஓகே, அது மாதிரி கேசஸ். ஸோ அதிலலாம் வந்து யூஸ்வலி யூ கேன் அப்ளை த கான்செப்ட். சரி, இப்போ நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்த நியூட்டன் செகண்ட் லா வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸோ எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட் ஆக்சலரேஷனா. இங்கே ரெண்டு சேஞ்சஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எப்பயும் போல் எஃப் நெட் போட்டுடுறோம், அது கூட என்ன ஃபோர்ஸ் ஆட் பண்ண போகிறேன், ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும். சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏன்னு போட்டிருக்கேன்னா இங்கே ஏ டேஷ்ன்னு போடணும். ஸோ இங்கே ஒரு சேஞ்ச் இருக்கா, ஏ இருக்க இடத்துல ஏ டேஷ் போடுறேன். அதே மாதிரி இங்கே சூடோ ஃபோர்ஸ்ன்றது ஒன்று கிடையாது, இங்கே சூடோ ஃபோர்ஸ்ன்றது ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலி 2 சேஞ்சஸ் அதே. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஏ டேஷ் அப்படின்னு. இங்கே ஏன்றது என்னது, ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்ட் ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ டைரெக்டாக நான் சொல்லிடுறேனே, ஏ டேஷ்ன்றது என்னென்னா ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்டு ஃப்ரம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நான் இருந்துக்கிட்டு இந்த மாஸ் எம்மோட ஆக்சலரேஷன் மெஷர் பண்ணால் அதுதான். ஓகே, ரைட். கூட வந்து நான் ஜஸ்ட் சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏ டேஷ்ன்றது என்னது, ஆக்சலரேஷன் ஆஃப் மாஸ் எம் மெஷர்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். தட் இஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். மெஷர்ட் ஃப்ரம் திஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். சரி, சூடோ ஃபோர்ஸு நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் எம் இன்டூ ஏ வெக்டார். இங்கே ஏ வெக்டார்ன்றது என்னது, பேசிக்கலி ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் திஸ் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து நம்ம மோஷனை படிக்கிறோம். வி ஆர் அப்சர்விங் த மோஷன் ஃப்ரம் திஸ் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நம்ம ஆட் பண்ணுறது தான் இந்த சூடோ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் ஏக்கு பதில் ஏ டேஷ்னு போடுறது. ஓகே, ஸோ இங்கே சூடோ ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன வரும்னா மைனஸ் எம் இன்டூ ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டார்ன்றது யாரோட ஆக்சலரேஷன் அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸோட ஆக்சலரேஷன். இப்போது உங்களால் இதை இங்கே ஒன்று கவனிக்க முடியும். சூடோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு ஏ வெக்டார்னு போட்டிருக்கோமா. சூடோ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனுக்கு நடுவில் என்ன இருக்குங்க, தேர் இஸ் அ மைனஸ். ஸோ நல்லா கவனிங்க, ஏ வெக்டார்னா ஓகே, மைனஸ் ஏ வெக்டாருக்கு எப்படி இருக்கும் டைரக்ஷனு, டைரக்ஷன் மட்டும் மாறும், படிச்சிருக்கீங்களா.
இது a vector அப்படின்னா if I multiply this vector by a minus, the direction only will change. So what I'm trying to say is, இப்போ இந்த சூடோ ஃபோர்ஸ்க்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது the pseudo force and the acceleration of this frame of reference. Pseudo force ஓட டைரக்ஷன் வந்து acceleration of frame of referenceக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட்டு, பிகாஸ் டியூ டு திஸ் மைனஸ் சைன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ரீகேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வச்சு புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கொஷின் கூட வரும், ஏன் சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணணும் நான் இனிஷியல் ஃப்ரேம்லன்னு. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ கவனிங்க. ஸோ இது வந்து ஒரு லிஃப்ட்டு. ஓகே, திஸ் இஸ் எ லிஃப்ட்டு. லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் m வச்சுருக்கேன். ஓகே, இந்த லிஃப்ட்டு வந்து மேலே பார்த்து ஆக்சலரேட் ஆகுது. இந்த என்டையர் லிஃப்ட்டு மேலே பார்த்து ஆக்சலரேட் ஆகுது. ஓகே, புரியுதா ப்ராப்ளம்? இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டு ஃபைண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் n. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மாஸ் m வந்து இந்த லிஃப்ட்டோட சர்ஃபேஸில் வச்சுருக்கோம்ல, அதால் என்ன க்ரியேட் ஆகும்? ஒரு நார்மல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும்ல, அதை கண்டுபிடிக்கணும். இதான் என்னோட டார்கெட். ஸோ டு ஃபைண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் n ஆன் பிளாக் ஆஃப் மாஸ் m. ஸோ பிளாக் ஆஃப் மாஸ் m மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த நார்மல் ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? பட் ஆனால் இங்கே வந்து நம்ம 2 ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து ஃப்ரம் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு அப்சர்வர் வந்து கிரவுண்டில் இருக்கிறாரு, கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்காப்புல. ஸோ அப்போ இது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது? See, my aim is to find the normal force on this block m. மேலே பார்த்துருக்கோம் இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். பட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் ஃப்ரம் 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒன்று இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்கார் இவர். திஸ் இஸ் அப்சர்வர் 1. இன்னொரு அப்சர்வர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மேலே போகுதில்ல, அந்த லிஃப்ட்டு மேலே போகுதில்ல, அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறவர் என்ன சொல்லுவார்? இவர் தான் அப்சர்வர் 2. லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறவர் தான் அப்சர்வர் 2. is the non-inertial frame, is the inertial frame. நம்ம 2 இதுலேருந்தும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். which one? நார்மல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். this is our target. புரியுதா? சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேருந்து அப்சர்வர் 1லேருந்து பார்க்கலாமா? அப்சர்வர் 1ன்றது தான் யூஸ்வலாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். once again we will do that. இப்போ ஃப்ரம் கிரவுண்ட்லேருந்து பார்க்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு த அப்சர்வர் 1. அப்சர்வர் 1க்கு இந்த மோஷன் என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கிரவுண்ட் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், தட் இஸ் அப்சர்வர் 1லேருந்து நம்ம நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாஸ் m மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் ஐ எம் கோயிங் டு அப்ளை. அதாவது டவுன்வர்டு பார்த்து mg இருக்குமா, அதுக்கப்புறம் காமன் டேஞ்சன்ட், கரெக்டாக காமன் டேஞ்சன்ட்லேருந்து டுவர்ட்ஸ் மாஸ் பார்த்து என்ன இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாஸ் m மேலே mg ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது, வேறு எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலை. கிரவுண்ட்லேருந்து பார்க்குறோம், நம்மளுக்கு யூஸ்வலாக நார்மல் ரியாக்ஷன் mg ஆக்ட் ஆகுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அட் த சேம் டைம் இங்கே இந்த அப்சர்வர் என்ன சொல்லுவான்? திஸ் என்டையர் பிளாக் இஸ் கோயிங் அப்வர்ட் பை அன் ஆக்சலரேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லுவானா? திஸ் மாஸ் m இஸ், ஏன்னா இது லிஃப்ட்டோட சேர்ந்து போகுதுல்ல மாஸ் m, அப்போ அந்த மாஸ் mக்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்கும்? ஏ தானே? தட் இஸ் அ திங். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ நான் என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணணும்? இனர்ஷியல் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா ஐ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா, F net is equal to mass into acceleration. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, y காம்பனன்ஸாக ஐ எம் கோயிங் டு கெட், அதாவது summation of Fy is equal to m into Ay. இது உங்களுக்கு தெரியும் ஏன் இது இப்படி வந்திருக்குன்னு. ஸோ காம்பனன்ஸ் வந்து y காம்பனன்ஸை ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ y காம்பனன்ஸ் சொல்லும்போது மேலே பார்த்து என்ன இருக்குது நம்மளுக்கு? summation of force along y direction. மேலே பார்த்துருக்கிறது ப்ளஸ் n, கீழே பார்த்துருக்கிறது மைனஸ் mg. திஸ் வில் பி ஈக்குவல் டு மாஸ் இன்டூ, இப்போ இந்த ஃபார்முலாவை தான் அப்ளை பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் பண்ணிவிட்டேன். மாஸ் ஆஃப் திஸ் ஆக்சலரேஷன் என்னது? மேலே பார்த்து இருக்கிறனால ப்ளஸ் ஏன்னு போட போகிறேன். மேலே பார்த்து ஆக்சலரேஷன் இருக்கிறனால ப்ளஸ் ஏ. ஸோ இப்போ இந்த mg அந்த சைடு கொண்டு போங்க. mg அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் n is equal to m. காமனாக m எடுத்திங்கன்னா a plus g you will get. So this is the normal force I got from which frame? Inertial frame. Inertial frame of referenceலேருந்து எனக்கு கிடைச்ச ஆன்சர் இது. இப்போ இதே ப்ராப்ளமை ஸோ அப்சர்வர் 1 படி முடிச்சிட்டோம். அப்சர்வர் 2 படி ட்ரை பண்ணலாமா? கவனிங்க. ஸோ அப்சர்வர் 2 வந்து உள்ளே இருக்காரா? இப்போ கவனிங்க,
ஸோ திஸ் இஸ் அ மாஸ் m. டவுன்வர்டு பார்த்து mg இருக்குது, மேலே பார்த்து என்ன இருக்குது, நார்மல் ரியாக்ஷன். கரெக்டாக? இப்போ யூ டெல் மீ, நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், சூடோ ஃபோர்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிறேன். சூடோ ஃபோர்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன், எப்பயும் போல் F is equal to MAவே அப்ளை பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்றதை பார்ப்போம் ஆன்சரு. ஸோ இதில் நல்லா கவனிங்க. வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர், இஃப் ஐ அப்ளை F is equal to MA, இந்த அப்சர்வர் என்னெல்லாம் சொல்லுவான், இந்த அப்சர்வருக்கு இந்த மாஸ் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெஸ்ட்டில் இருக்குமா, மோஷனில் இருக்குமா? இதுக்கு ஒரு நிமிஷம், 1 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட், இவன் வந்து லிஃப்ட்டோட சேர்ந்து தானே மேலே போகிறான். இவனுக்கு இந்த அப்சர்வர் 2க்கு பக்கத்தில் இருக்க மாஸ் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியுமா, மோஷனில் இருக்கிற மாதிரி தெரியுமா? அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா, பேசிக்கலி ஆக்சலரேஷன் இல்லைன்னு சொல்லுவான். he says that the acceleration is, see நான் இப்போ என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா, யூஸ்வலான இந்த நியூட்டன் செகண்ட் லாவை மாடிஃபை பண்ணாத நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ண போகிறேன். when I am standing in the non-inertial frame, I would say that there is no acceleration. இந்த acceleration என்ன சொல்லுவேன் நான், 0 அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டாக இல்லையா? I would say that this acceleration is 0. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, எப்பயும் போல் நார்மல் ரியாக்ஷன், கீழே பார்த்து என்ன வருது, mg. ஸோ இந்த இதை வந்து காம்பனன்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு ரைட் இன் திஸ் ஃபார்ம். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன், மேலே பார்த்து ப்ளஸ் n, கீழே பார்த்து என்னது மைனஸ் mg. திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ay. இந்த ayயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு, அதாவது இந்த அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் m, 0 தானே. he says this mass m is at rest, ஸோ ஆக்சலரேஷன் 0ன்னு போடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், n is equal to mg. ஆனால் அது கரெக்டாக தப்பா? நான் என்ன பண்ணேன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்கிறேன், ஆனால் நான் எப்பயும் போல் நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆன்சர் என்ன கிடைத்தது, n is equal to mgன்னு கிடச்சிது. பட் வெதர் திஸ் இஸ் கரெக்ட், எனக்கு இனர்ஷியல் ஃப்ரேமில் n is equal to mg + n கிடச்சிது. ஓகே, ஆனால் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் பார்த்தா அதே என்னோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, சேமாக இருக்குமா? இப்போ நார்மல் ரியாக்ஷன்றது அந்த மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் எப்படி இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூவும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கண்டுபிடிச்சா இன்னொரு வேல்யூவாக வரும்? அப்படிலாம் வரக்கூடாதுல்ல. நான் எங்கேருந்து படித்தாலும் நார்மல் ரியாக்ஷன் நீட் டு கிவ் அ சேம் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? ஸோ எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் வருது, வெதர் திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, இதை நம்ம அப்படியே ஹோல்டில் வைப்போம். கரெக்டாக இல்லையான்னு நம்ம பார்ப்போம். கரெக்ட் இல்லைன்றது என்னோட பதில். ஓகே, திஸ் இஸ் ராங். ஏன்னா எங்கேருந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும் ஆன்சரோட என்ன வேல்யூ வரணும், இங்கே இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து என்ன வேல்யூ வந்ததோ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயும் என்ன வரணும், அதே வேல்யூ தான் வரணும். பட் வரல. பிகாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் அப்சர்வர் யூ வில் சே, மாடிஃபை பண்ணாமல் போட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் நியூட்டன் செகண்ட் லா போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, we are now going to apply what, pseudo force. pseudo force என்னென்னா, இந்த ஃபார்முலா டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், F net plus pseudo force will be equal to m into a dash vector. இப்போ நல்லா கவனிங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து pseudo forceோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். This is summation of n forces, all the n forces, all the forces acting on this mass m. So equal to m into a dash vector. A dash vector என்றது என்னது, acceleration of mass m. A dash vector என்றது என்னது, acceleration of mass m measured from this frame of reference, that is non-inertial frame. அதாவது இங்கே வந்து என்னது, non-inertial frameன்றது அந்த லிஃப்ட் தான். லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த அப்சர்வர் இந்த மாஸ் எம்க்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லுவான். he says this acceleration mass m, ஏன்னா அவன் பக்கத்தில் அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அந்த அப்சர்வர் தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். he is only accelerating. அவன் பக்கத்தில் இருக்கிற மாஸ் எப்படி தெரியும் அவனுக்கு, ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஸோ ஐ எம் புட்டிங் 0. சரி, அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபார்மில் எடுத்துக்கிறேன். எஃப் நெட்டு படி நான் போடுறது என்ன போடலாம், இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் வெக்டார் ஃபார்மில் எழுதுகிறேன். ஓகே, மேலே பார்த்து ப்ளஸ் என் ஜே கேப் புரியுது இல்லையா உங்களுக்கு? மேக்னிடியூட் இன்ட்டு டேரக்ஷன் போடுறேன், மேலே பார்த்து இருக்கிறனால ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப். ஸோ ப்ளஸ் என் ஜே கேப்னு வருது. பட் எம்ஜி எப்படி இருக்குது, மைனஸ் ஜே கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப்னு போட்டிருக்கேன். பிகாஸ் இட் இஸ் டவுன்வர்ட் டேரக்ஷன். மைனஸ் எம்ஜி, இது ப்ளஸ் என்ஜே, அது மைனஸ் எம்ஜி ஜே கேப். இது வந்து
net force acting on it. ஆனால் நம்ம இது கூட என்ன பண்ணணும், ஒரு pseudo force ஆக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆக்சலரேஷன் போகிற டைரக்ஷனுக்கு அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும், pseudo forceோட டைரக்ஷன் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த என்டையர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த டைரக்ஷனை பார்த்து போகுது, மேலே பார்த்து போகுது. அப்போ pseudo force எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகணும், இந்த டைரக்ஷனில் போடணும். ஸோ pseudo force எந்த டைரக்ஷன் போட்டிருக்கேன், pseudo force கீழே பார்த்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த லிஃப்ட், இந்த திஸ் அப்சர்வர் ஆர் த லிஃப்ட் இஸ் கோயிங் அப்வர்ட் டைரக்ஷன், ஆக்சலேட் ஆகி. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். ஸோ pseudo force ஃபார்முலா படி, pseudo force ஃபார்முலா என்னது நம்மளுக்கு, மைனஸ் எம் ஏ வெக்டார். அந்த ஏ வெக்டார்ன்றது என்னது, வாட் இஸ் திஸ் ஏ வெக்டார், ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஏ வெக்டாரை நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ வெக்டார் வந்து மைனஸ் எம் ஏ வெக்டார். வாட் இஸ் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன் பார்த்துருக்கு, vertically upward. So basically I need to write the acceleration as a j cap. Acceleration a j cap தானே, அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ யூ ஹேவ் மைனஸ் எம் ஏஜே. புரியுதா, எனி டவுட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கவனிங்க. ஸோ இந்த எஃப்நெட் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, pseudo force என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஏ டேஷ் வெக்டர் ஆல்ரெடி 0. ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா, எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஜே கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப் அப்புறம் மைனஸ் எம்ஏ ஜே கேப். இந்த ஜே கேப்லாம் காமனாக எடுத்துட்டேன்னா, வாட் ஐ வுட் கெட் இஸ், எனக்கு வந்து என் ஜே கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப் மைனஸ் எம்ஏ ஜே கேப், திஸ் வில் பி ஈக்குவல் டு எம் இன்ட்டு 0ன்னு வரும். ஏன்னா ஏ டேஷ் வந்து 0 இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது கண்டுபிடிச்சிட்டேன் தனித்தனியாக. இந்த கண்டுபிடிச்சதெல்லாம் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதில் எடுத்துகிட்டு போய் போடுறேன். போட்டோன்னே ஐ வில் கெட் திஸ் ஒன். இப்போ இந்த கிடச்சிருக்குல்ல, இதிலேருந்து இந்த ஸ்டெப்பு வருது. காமனாக ஜே கேப்பெல்லாம் காமனாக எடுத்துடுறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீட் டு கோ டு 0. அதுதானே ஈக்குவல்ட்டுக்கு அர்த்தம். ரைட் ஹேண்ட் சைடில் 0னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நீட் டு கோ டு 0. நம்மளால் ஜே கேப் வந்து ஒரு வெக்டார், அது 0 ஆக முடியாது. ஸோ பேசிக்காக எந்த டேர்ம் 0 ஆகணும், இந்த டேர்ம் தான் 0 ஆகணும். ஸோ n will be equal to m g plus a. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஃபைனலாக, என்னோட வேல்யூ g plus a கிடச்சிருக்கு. ஸோ நம்ம pseudo force அப்ளை பண்ணும்போது இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கிடைச்ச ஆன்சரும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து கிடைச்ச ஆன்சரும் சேமாக வருது. ஸோ ஃபிசிக்ஸ் டசன்ட் வேரி டிபெண்டிங் ஆன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நம்ம எங்கேருந்து படித்தாலும் வேல்யூ ஒன்று தான் வரணும், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு மாறக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட். புரியுதாப்பா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. த ஃபைனல் அன்னோன் மெஷர்ட் ஃப்ரம் inertial frame or non-inertial frame, the answer should be same. So for that reason pseudo force is applied in non-inertial frame. ஸோ நான் சொன்னதை அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேப்பா, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். A bob of mass m is suspended from a ceiling of a train. ஓகே, ஒரு பாப்ன்றது ஒரு ஸ்பெரிக்கல் சின்ன பால் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சிம்பிள் பெண்டலம் வரும் இல்லையா, அதுதான் நம்மளோட பாபு. ஸோ பாப் ஆஃப் மாஸ் m is suspended from the ceiling of a train moving with an acceleration. ஸோ ஒரு ட்ரெயின் மூவ் ஆகிட்டுருக்கான், அதோட சீலிங்கில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம், they have fixed the ceiling of the train moving with an acceleration a as shown in the figure. ஸோ நம்ம ஃபிகரில் தெரியுது இல்லையா. ஸோ ஒரு ட்ரெயின் மேலேருந்து சப்போர்ட்லேருந்து ஒரு கயிறு கட்டி என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாப் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் ஆகுதுன்னா ஏ ஆக்சலரேஷனோட டுவர்ட்ஸ் ரைட் மூவ் ஆகுது. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு கேட்குறான். ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதாவது ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா என்னென்னா, இப்போ அந்த ட்ரெயினில் ஸோ இப்போ கவனிங்க, இப்போ இது ஒரு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு ட்ரெயின். ஓகே, இந்த ட்ரெயின் வந்து இப்போ ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வைங்க. இந்த ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து அதோட சீலிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மாஸ் எம்மை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சஸ்பெண்ட்னா என்ன இருக்கும், இட் இஸ் கால்ட் அஸ் நீட், அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ரிங்கால். ஸோ அதுதான் சஸ்பெண்டட், மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதோட சீலிங்கில், ட்ரெயினோட சீலிங்கில் இருந்து வி ஹவ் கனெக்டட் அ மாஸ் எம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்கும்போது இப்படி இருக்கும், கரெக்டாக? ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினே ஆக்சலரேஷன் ஏ, இந்த ட்ரெயினே வந்து டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து ஒரு ஆக்சலரேஷன் ஏல மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பெண்டுலம் என்ன ஆகிடும்,
கொஞ்சம் இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும்பா, பட் இஃப் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் திஸ் வில் பி டர்னிங் மேக்கிங் an angle of theta. ஓகே, ஸோ இந்த theta வந்து see if this acceleration is constant, if a is constant, நம்மளால் என்ன காமிக்க முடியும், என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா this theta will be also constant. இந்த theta சஸ்பெண்டட் இப்படி வந்திருக்குல்ல, அதுவும் என்னவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆக்சலரேஷன் ஏல போகும்போது கரஸ்பாண்டிங்காக ஒரு ஆங்கிள் வந்து இந்த பெண்டுலம் மேக் பண்ணும். ஸோ அந்த ஆங்கிள் தீட்டாவை தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். புரியுதா ப்ராப்ளம் என்னென்னு? ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் தீட்டா இன் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் we need to find. ஓகே, குட். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி theta equal to constant for a given acceleration of train. இங்கே சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது பேசிக்கலி we need to find this angle theta at the equilibrium position. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து 2 ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எது ஈஸியான மெத்தடாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ you can use that and solve the problem. ஸோ ஒரு 2 மெத்தடுமே I will try to explain. ஓகே, ஸோ solving the problem from inertial frame. இப்போ இனர்ஷியல் ஃப்ரேம்ன்றது என்னென்னா இந்த ட்ரெயினுக்கு வெளியிலேருந்து பார்க்குறது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது with an acceleration of a and this pendulum is making an angle of theta with the vertical. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா நம்ம கிரவுண்ட்லேருந்து இந்த மோஷனை அப்சர்வ் பண்ணுறோம். கிரவுண்ட்லேருந்து மோஷனை அப்சர்வ் பண்ணுறனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம், தட் இஸ் ரெஸ்ட்டு, நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் எங்கே போக போகிறேன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ட்ரெயின் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு மூவ் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற மாசம் என்ன ஆகும், அதே ஆக்சலரேஷனில் தானே மூவ் ஆகணும். இந்த என்டையர் ட்ரெயின் ஏல மூவ் ஆகுதுன்னா இந்த மாசமும் அதோட அட்டாச் ஆகி தானே இருக்குது சீலிங்லேருந்து, அதுவும் என்ன ஆக்சலரேஷனில் போகும், ஏ ஆக்சலரேஷனில் தான் போகும். ஓகே, குட். இப்போ பாயிண்ட்டை கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் மாஸ் எம் போட போகிறேன். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் மாஸ் எம். ஸோ மாஸ் எம் இங்கே இருக்குது. ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன் அப்படின்னா டவுன்வேர்டு பார்த்து டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், இது மாஸ் எம்மு. ஸோ மாஸ் எம்லேருந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குல்ல, இங்கேருந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வில் பி தேர். ஓகே, இந்த இது டென்ஷன்ன்றது கயிறில் கனெக்ட் ஆகிருக்குது ரைட்டா, இது டேரெக்டாக இதோட அட்டாச் ஆகிருக்கு, சீலிங்கோட அட்டாச் ஆகிருக்குல்ல, இட் இஸ் மேக்கிங் an angle தீட்டாவா. Okay, so this is tension, this is mg, two forces that is acting on this mass m. At the same time இந்த mass m க்கு என்ன acceleration இருக்கு, towards right பார்த்து there is an acceleration of a is there. ஏன்னா இந்த ட்ரெயினோட சேர்ந்து மூவ் ஆக போகுது, இந்த mass m க்கு acceleration வந்து a. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I am going to choose my coordinate system in this way. ஏன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் அனலைஸ் பண்ணணும், எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டம் வேணும். டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து எக்ஸ், மேலே பார்த்து ஒய். இப்போ இது வந்து டென்ஷன் ரைட். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிரேக் திஸ் இன்டூ காம்பனன்ட்ஸ். டென்ஷனை வந்து காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இது தீட்டாவா, அப்போ இது என்னவா இருக்கும், திஸ் இஸ் வெர்டிக்கல். இது தீட்டானா இதுவும் என்னது, டெஃபினட்டாக தீட்டா பை த ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது தீட்டானா இதுவும் தீட்டா. ஸோ இது டென்ஷன் இல்லையா, அப்போ இது என்னவா இருக்கும், டி காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறனால டென்ஷனு டி காஸ் தீட்டா வருது. இதுக்கு என்ன வரும், இது நம்மளுக்கு டி சைன் தீட்டா. இது டி காஸ் தீட்டா, இது வந்து என்னது டி சைன் தீட்டா. ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய டென்ஷனை 2 காம்பனண்ட்டாக பிரித்து எழுதிட்டேன். அலாங் எக்ஸு ஒரு காம்பனண்ட், அலாங் ஒய் டைரக்ஷனை பார்த்து ஒரு காம்பனண்ட் பிரிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், பேசிக்கலி திஸ் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் ரைட். இனர்ஷியல் ஃப்ரேமில் நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், கரெக்டாக இல்லையா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? இதை அப்ளை பண்ணணுன்னா நான் என்ன பண்ணலாம், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஎக்ஸ், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏஒய் போடலாமா? இப்போ நல்லா கவனிங்க, சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குது, டி சைன் தீட்டா இருக்குது. வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா எக்ஸ் டைரக்ஷனில், கிடையாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திஸ் என்டையர் டேர்மு டி சைன் தீட்டா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்குல்ல, அப்போ நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் டி சைன் தீட்டா. ஓகே, this will be equal to mass into what is acceleration along x direction. x direction பார்த்து என்ன acceleration இருக்குது நம்மளுக்கு a இருக்குது. ஸோ acceleration towards right வந்து நம்மளுக்கு a இருக்குது. ஏன் it is plus a, ஏன்னா acceleration towards right இருக்கனால plus a ன்னு போட்டிருக்கேன். சரி,
அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷனுக்கு மேலே பார்த்து என்ன இருக்குது ப்ளஸ் டி காஸ் டீட்டா, டவுன்வர்டு பார்த்து மைனஸ் எம்ஜி. திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட் m இன்ட்டு ஏஒய் ரைட். ஏஒய்ன்றது என்னது ஆக்சலரேஷன் அலாங் y டைரக்ஷன். y டைரக்ஷனில் இந்த மாஸ்க்கு எதுவும் ஆக்சலரேஷன் இருக்கா கிடையாது. ஸோ ஐ நீட் டு சப்ஸ்டிட் டு பி 0. ஸோ இதிலேருந்து எனக்கு வரக்கூடியது ஒரு ஈக்குவேஷன், இதுலேருந்து வரக்கூடியது இன்னொரு ஈக்குவேஷன். இந்த மைனஸ் எம்ஜி ஆன்சைட் கொண்டு போனால் ப்ளஸ் எம்ஜி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டிவைட் ஈக்குவேஷன் 1 பை ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா டென்ஷன் கேன்சல் ஆகிடும். ஃபைனலி ஐம் லெஃப்ட் வித் வாட் ஐம் லெஃப்ட் வித் tan theta is equal to a by g. இதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், டீட்டா இந்த சைடு வச்சுக்கிட்டு tan அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆகிடும். ஓகே புரியுதா? யா. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ tan theta is equal to a by g. ரைட்டா? ஸோ இது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நம்ம நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே ஆன்சர் என்ன வரணும், இதே ஆன்சர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் தான் வரணும். tan theta is equal to a by g வருதான்றதை நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம தான் இனர்ஷியல் ஃப்ரேமில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோமே ஏன் நான் இனர்ஷியல் போகணும் அப்படின்னு. சரி, நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லாம் இருக்குல்ல, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இது மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சூடோ ஃபோர்ஸை புரிஞ்சிக்காமல் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சூடோ ஃபோர்ஸ். அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா இதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய கான்செப்டை வந்து லைக் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. அதுக்கு சூடோ ஃபோர்ஸ் புரிஞ்சால் தான் அது புரியும். ரைட். ஸோ இப்போ வந்து கவனிங்க, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா த அப்சர்வர் வில் பி ப்ரெசென்ட் வேர். இந்த அப்சர்வர் வந்து இந்த மூவிங் ஃப்ரேம்குள்ளேயே இருக்கணும். கரெக்டாக? நான் இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ளேயே இருக்கணும். ஸோ ஈஸ் த அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து இந்த மாஸை வந்து அப்சர்வ் பண்ண போகிறாரு. இஸ் கோயிங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் திஸ் அப்சர்வர். ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பயும் போல் இந்த ஃபார்முலாவை நான் மாடிஃபை பண்ணணும், ஜென்ரல் ஃபார்முலாவை. ஸோ எஃப் நெட்டு கூட ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு m இன்ட்டு a dash. இப்போ ரீகால் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் திஸ் a dash? a dash is the acceleration of mass m measured from where? நான் இனர்ஷியல் ஃப்ரேம், நாட் ஃப்ரம் த கிரவுண்டு. நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேருந்து மெஷர் பண்ணுறது. ரைட்டா? எஸ். ஸோ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம், குயிக்காக ஒரு ஆன்சர் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்குற இவனுக்கு, இங்கேருந்து பார்க்குறான் இந்த மாசமை, இந்த டீட்டா, இந்த ஆக்சலரேஷன் ஃபார் திஸ் மாசம் என்னவாக இருக்கும்? a dash is the acceleration of mass measured from this observer. See, இது வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது. இந்த டீட்டா வந்து என்னவாக இருக்குது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குற இவனுக்கு எப்படி தெரியும் இந்த மாசம் எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஏன்னா அவன் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறான், ட்ரெயினுக்கு வெளியில் இல்லை. ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறனால இவனுக்கு அந்த மாஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக அப்படியே நிற்கிற மாதிரியே தெரியும். திங்க் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது. அந்த மாசம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரியே தெரியும். ஸோ பேசிக்கலி என்னென்னா a dash will be equal to 0. The acceleration of mass measured from non-inertial frame is, your acceleration is equal to a dash is equal to 0. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு போயிடலாம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமில் எப்பயும் போல் அது மேலே ஆக்ட் ஆகுறது என்னென்ன ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுது? mg ஆக்ட் ஆகுது டவுன்வர்டு பார்த்து. இந்த சைடில் டென்ஷன். ஸோ டென்ஷன் வந்து இது பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். கரெக்டாக? இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இங்கே இந்த ஆங்கிள் டீட்டா மேக் பண்ணது இல்லையா, இதான் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். திஸ் இஸ் ஆங்கிள் மேக்கிங் டீட்டா. அப்போ இது என்னவாக இருக்கும்? இதுவும் டீட்டா தானே. இப்போ டென்ஷன் இருக்குது, mg இருக்குது. பட் நம்மளுக்கு இந்த என்டையர் ஃப்ரேம் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது? நான் இனர்ஷியல் ஃப்ரேம் டுவர்ட்ஸ் ரைட். அந்த ரைட்டு போகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நான் என்ன பண்ணணும்? சூடோ ஃபோர்ஸை போடணும். ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு போடாமல் ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டை பார்த்து நான் என்ன பண்ணுறேன்? ஐ ஹவ் அப்ளைட் த சூடோ ஃபோர்ஸ். அது மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்னா இப்போ எனி டவுட் இயர்? ஸோ திஸ் இஸ் டென்ஷன், திஸ் இஸ் mg அண்ட் திஸ் இஸ் சூடோ ஃபோர்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமே இப்படி சூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய். இப்போ இந்த டென்ஷனை வந்து நான் காம்பனன்ட்ஸாக பிரேக் பண்ணலாமா? போன கேஸில் பண்ண மாதிரி இதில் பண்ணனா என்ன வரும்? திஸ் வில் பி t sin theta and this will be what? t cos theta. ஏன்னா டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிற திஸ் இஸ் டென்ஷன், டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறனால t cos theta. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளோட கண்டுபிடிச்ச ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்னென்னா
net force ன்றது என்னது tension plus mg not general forces acting on this mass m t plus mg அதுக்கப்புறம் pseudo force ஓட ஃபார்முலா என்னது minus m into a vector ஓகே ஸோ இப்போ என்னன்னா இதில் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் this is the general forces tension and mg net force pseudo force வந்து minus m into a vector general formula இந்த a vectorன்றது என்னது acceleration of frame of reference இந்த entire frame எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து மூவ் ஆகுதுல ஸோ நான் பேசிக்காக இந்த ஆக்சலரேஷன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன் ஏ இன்ட்டு ஐ கேப் டைரக்ஷனை பார்த்து மூவ் பண்ணுது this acceleration is nothing but frame of reference ஓட acceleration so this entire frame is moving towards right so a into I cap கரெக்டாக ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது மைனஸ் எம் ஏஐ கேப்னு வருதா மைனஸ் எம் ஏஐ கேப் ஐ எம் கெட்டிங் ஸோ சூடோ ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐ கேப் கண்டுபிடிச்சிட்டோம் காம்பனன்ஸில் இப்போ நான் அடுத்த டென்ஷனை வந்து காம்பனன்ஸாக எழுத போகிறேன் ஸோ டென்ஷன் எப்படி இருக்குது இட் இஸ் பாயிண்டிங் திஸ் வே ரைட் ஸோ நான் இதை எப்படி பிரித்து எழுதலான்னா இது வந்து y டைரக்ஷனில் பார்த்துருக்கனால இது x டைரக்ஷனில் பார்த்துருக்கா ஸோ t sin theta I cap ப்ளஸ் t cos theta j cap இது j cap டைரக்ஷனில் இருக்குது y டைரக்ஷனில் இருக்கனால j cap this is I cap t sin theta is towards I cap அதுக்கப்புறம் mg வெக்டார்ன்றது என்னது வெயிட் அது vertically downward ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன் மைனஸ் j cap டைரக்ஷன் downward பார்த்துருக்கனால மைனஸ் mg j cap I have substituted ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா ஸோ டென்ஷன் mg இதெல்லாம் காம்பனண்ட்டாக எழுதியாச்சு சூடோ ஃபோர்ஸையும் காம்பனண்ட்டாக எழுதியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஏ பி சி இந்த மூணு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்மளுக்கு a dash 0ன்னு தெரியும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் இதுலேருந்து காமனாக ஐ காம்பனன்ஸை தனியாக எடுங்க ஜே காம்பனன்ஸை தனியாக எடுங்க இப்போ ஈக்குவல் டு 0ன்னு வருது ஸோ ஈக்குவல் டுக்கு 0னா ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நீட் டு கோ டு பி ரைட் ஹேண்ட் சைடு 0 ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 ஆகணும் ஐ கேப் 0 ஆக முடியாது ஜே கேப் 0 ஆக முடியாது ஸோ பேசிக்காக எந்த டேர்ம் 0 ஆகும்னா டி சைன் டீட்டா ஈக்குவல் மைனஸ் எம்ஏ ஈக்குவல் டு 0 ஆகும் அதுக்கப்புறம் டி காஸ் டீட்டா இந்த டேர்ம் தனியாக 0 ஆகும் டி காஸ் டீட்டா மைனஸ் எம்ஜே ஈக்குவல் டு சரி இந்த ரெண்டு டேர்ம் ஆட் பண்ண 0 வரணும்ப்பா ஐ கேப்பும் 0 போக முடியாது ஜே கேப்பும் 0 போக முடியாதுல்ல தனித்தனியாக இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் 0 ஆகும் ஸோ இதுலேருந்து அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா டி சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்ஏ டி காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு எம்ஜி ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள் யூ வில் கெட் த ஆன்சர் tan theta இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஜி புரியுதா ப்ராப்ளம் இது ஸோ ஃபைனலாக நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமில் என்ன ஆன்சர் வந்துச்சோ அதே ஆன்சர் தான் என்னது நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லேயே ஆன்சர் வந்திருக்கு ஓகே வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே இப்போ ஓகே குட் ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் இன் அ ஃபாலோயிங் ஃபிகர் ஓகே ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் இன் அ ஃபாலோயிங் ஃபிகர் ஃபைண்ட் ஃபோர்ஸ் such that the block remains stationary with respect to the wedge அதாவது all surface are smooth ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்கள் எந்த சர்ஃபேஸ் எடுத்தாலும் அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா find f such that the block remains stationary with respect to the wedge நம்ம வந்து அந்த வெட்ஜ் மேலே அதாவது கவனிங்க இதுதான் ப்ராப்ளமில் கொடுத்துருக்க டயக்ராம் ரைட் ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஷேப் இருக்கிறதுக்கு பேர் வந்து வெட்ஜு இதில் இருக்க எல்லா சர்ஃபேஸுமே அதே டைமில் இட் இஸ் ஸ்மூத் ஸோ இந்த வெட்ஜுன்றது இது மேலே என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பிளாக்கை வச்சுருக்கேன் ஓகே ஸோ இது மேலே வெட்ஜு மேலே நான் என்ன ஃபோர்ஸ் தரேன் கேபிட்டல் எஃப் ஃபோர்ஸ் ஐ எம் கிவிங் இப்போ என்னென்னா நான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணுமா இப்போ இந்த சர்ஃபேஸுமே ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இதுவும் ஸ்மூத்தான சர்ஃபேஸ் ஸோ நான் எதுவுமே இந்த இடத்துல ஃபோர்ஸே கொடுக்கலன்னா என்ன ஆகும் இந்த மாஸ் எம் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே வந்துடும் ஆனால் நான் இந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணுமா such that this mass m is remains rest with respect to the wedge ஸோ வெட்ஜுக்கும் அதுக்கும் என்னது நோ ரிலேட்டிவ் மோஷன் அதாவது வெலாசிட்டி அதாவது this mass block m remains stationary with respect to m அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க ரெஸ்ட்லேயே இருக்க with respect to wedge அது நோ ரிலேட்டிவ் மோஷன் கிடையாது இது வந்து அது மேலே அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்குது ஸ்டில் மாதிரி புரியுதா ஸோ பட் நம்ம இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கனால திஸ் என்டையர் சிஸ்டம் என்ன ஆகும் ரைட்டு பார்த்து மூவ் ஆகும் தி ஸ்மால் எம் அண்ட் கேபிட்டல் எம் வில் போத் மூவ் வித் சேம் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட் பட் ஆனால் இது வந்து அது மேலே என்ன இருக்கும் ரெஸ்ட்லேயே இருக்கும் இது மேலே ரெஸ்ட்லேயே இருக்கும் பட் வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு இது ரெண்டும் சேர்ந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்சலரேஷன் ஏவோட சேம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும் ஏன்னா திஸ் மாஸ் பிளாக் இஸ் ரிமைனிங் ஸ்டேஷ்னரி ஆன் வெட்ஜ்
ரைட்டா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா இது ஸ்டேஷ்னரியாக இருக்கும் இந்த வெட்ஜ் மேலே அப்படின்றத சொல்லணும். ஓகே, ஸோ பாருங்கள், ஆல் சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் வாட் திஸ் கேபிட்டல் F applied on this wedge so that the mass m remains stationary on the wedge block. சரி, இப்போ இது மாதிரியான ப்ராப்ளம், ஓகே, ஒரு இது இன்னொரு, அதாவது ரெண்டு மாஸு மூவிங் வித் சேம் ஆக்சலரேஷன் அப்படின்ற டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஓகே, ரெண்டு மாஸஸு சேம் ஆக்சலரேஷன் ட்ராவல் பண்ணுது அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் ஆக்சலரேஷன். இந்த ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சிருங்க, அது ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்டாண்டர்டாகவே ரெண்டு மாஸ் இருக்குது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், ரெண்டு மாதம் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தீஸ் 2 blocks அப்படின்னும் போது அப்போ வந்து ஆக்சலரேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஸோ இப்போ கவனிங்க, இந்த இடத்துல இந்த மாஸ் எம்மோ இந்த கேபிட்டல் எம்மோ டுகெதர் மூவ் ஆகுதா? தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தெம், தே ஆர் மூவிங் டுகெதர். இது ரெண்டுத்தையும் ஒட்ட வச்ச மாதிரி ரெண்டு பேரும் மூவ் பண்ணுறாங்க, கரெக்டாக? இப்போ ஆஸ் போத் த பிளாக்ஸ் both block plus wedge move together, we consider them as a single mass. சிங்கிள் மாஸாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்றான். அதாவது நல்லா கவனிங்க இந்த டயக்ராமை. ஃபஸ்ட்டு நான் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் இந்த ப்ராப்ளமில். ஸோ திஸ் இஸ் கேபிட்டல் M, திஸ் இஸ் ஸ்மால் m. இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் வித் அன் ஆக்சலேஷன் A. இப்போ என்ன பண்ணலான்னா, ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளமும் ரெண்டு பேரும் ஸ்டிக் பண்ண மாதிரி இருக்காங்களா, ஒன்று இன்னொன்று ஒட்டச்ச மாதிரி இருக்கா, நோ ரிலேட்டிவ் மோஷன். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி பார்க்கலான்னா, ஒரே மாஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். வெட்ஜையும் பிளாக்கையும் சேர்த்து ஒரே பிளாக் ஆஃப் மாஸ் மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. ஸோ வி கேன் see this together as a single mass, கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m. கேபிட்டல் எம்ன்றது வெட்ஜோட மாஸ், ஸ்மால் எம்ன்றது என்னது, அந்த பிளாக்கோட மாஸ். ஸோ டுகெதர் ஒரு மாஸ் மேலே ஃபோர்ஸ் கொடுத்தா நீங்கள் என்ன ஆக்சலேஷன் வரும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈஸி தானே. ஸோ இதுக்கு நான் வந்து டயக்ராம் போடுறேன். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் along x direction is equal to m into ax. ஸோ எந்த ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் வந்து ப்ளஸ் F is equal to mass capital M plus small m into A. புரியுதா? எஸ். ஸோ இதில் வந்து ஆக்சலரேஷன் என்ன வருது நம்மளுக்கு, F by M plus small m. So this is the acceleration in which both these block and the wedge are moving together. ஓகே, இப்போ நம்ம ஆக்சலரேஷன் பேசிக்காக கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to find, இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட எய்ம் என்னென்னா, நான் கிளியராக சொல்லிடுறேன். நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரோட ஃபோர்ஸ் வந்து எப்படி வரணும்னா, லைக் திஸ் G tan theta. இந்த இங்கே எழுதி ஓகே, இந்த ஃபார்மில் வரணும். பேசிக்கலி இதான் என்னோடய எய்ம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் எனக்கு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு M ப்ளஸ் ஸ்மால் m, ஏ டேர்ம்ஸில் இருக்குது. பேசிக்கலாக எனக்கு G tan thetaன்னு அந்த இடத்துல வரணும். புரியுதா என்னோடய ஐடியா உங்களுக்கு? யா, சரி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸுப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன், நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங். இப்போ வந்து இந்த ப்ராப்ளமை இனிஷியல் ஃப்ரேம் வித் ரெஸ்பெக்ட் டு சால்வ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா, சரி, திஸ் இஸ் அவர் பிளாக்கு, வெட்ஜு பிளாக்கு, ஃபோர்ஸ் F அப்ளை பண்ணுறேன். திஸ் இஸ் த அப்சர்வர். இந்த அப்சர்வர் வந்து எங்கே இருக்கார், ரெஸ்ட்டு கிரவுண்டில் இருக்கிறனால நம்ம இந்த மோஷன், என்டையர் மோஷனை ஃப்ரம் த இனிஷியல் ஃப்ரேம் we are going to observe. நான் என்ன பண்ண போகிறேன்னா, I am going to find the draw the free body diagram for this small m. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வெட்ஜு, இது மேலே நம்மளோட பிளாக் ஸ்மால் m is mass is there. இப்போ இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் இது வந்து இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து படிக்கிறனால பேசிக்காக என்னால் என்ன அப்ளை பண்ண முடியும், F net is equal to mass into acceleration அப்ளை பண்ண முடியும்ல, அதுதான் இங்கே அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டு பார்த்து mg, காமன் டேஞ்சண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ரியாக்ஷன் இஸ் தேர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமை இப்படி சூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த சிஸ்டம், இந்த மாஸ் எம்க்கு ஆக்சலரேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வரும், நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஜென்ரலாக இது மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி தானே சூஸ் பண்ணியிருப்போம், டவுன்வர்டு பார்த்து எக்ஸ் ஆக்சஸ், பெர்பெண்டிகுலர் இருக்குது ஒய் ஆக்சஸ்ன்னு. ஏன் இங்கே இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் வந்து ஆக்சலரேஷன் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட். அப்போது அந்த டைரெக்ஷனில் பார்த்து நான் என்னோடய எக்ஸ் ஆக்சஸாக வச்சுக்கிறேன். நம்ம சில டைமில் ப்ராப்ளம் வந்து இப்படி எடுத்துருப்போம் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டவுன்வர்டு பார்த்து இருந்திருக்கும்.
ஆக்சலரேஷன் அந்த கேஸில் டவுன்வர்டு பார்த்துருந்துருக்கோம். அந்த கேஸில் இப்படி எடுத்திருப்போம் கோஆர்டினேட் சிஸ்டம். எல்லாமே நம்ம வசதிக்காக தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட் இருக்கனால என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த நார்மல் ரியாக்ஷன் எம்ஜி ஆல்ரெடி ஒய் டைரக்ஷனில் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஒய் டைரக்ஷனில் இருக்குது. பட் ஆனால் இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து இன்னும் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனண்ட்டாக பிரிக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிங்க. இது வந்து டீட்டாவா, இந்த டீட்டா ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் திஸ் ஆங்கிள். எனக்கு இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது டீட்டாவா, இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போது இது டீட்டானா இதுவும் என்னது டீட்டாவா, இது டீட்டானா இது டீட்டானா இதுவும் டீட்டா. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்னவாக இருக்கும், இது ஒரு 90 டிகிரி தானே. திஸ் இஸ் 90 டிகிரினா இது என்னவாக இருக்கும் 90 மைனஸ் டீட்டாவா. இப்போ திஸ் இஸ் 90, திஸ் இஸ் டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா. இப்போ நல்லா கவனிங்க. ஒன்ஸ் அகெயின் இந்த ஆங்கிள் என்னது, ஒன்ஸ் அகெயின் திஸ் ஆங்கிள் இஸ் 90, கரெக்டாக இல்லையா. இது 90 மைனஸ் டீட்டானா அப்போ இது என்னவாக இருக்கும். ஸோ ஃபைனலி திஸ் ஆங்கிள் நான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் டீட்டா. ஸோ இது டீட்டானா இந்த ஆங்கிளும் எனக்கு டீட்டா. ஸோ டீட்டாக்கு சைடில் வர்றது என்ன வரும், என் காஸ் டீட்டா. இது என்ன வரும், என் சைன் டீட்டா. இப்போ நான் என்ன பண்ணலாம், சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன் பண்ணலாமா, பண்ணால் என்ன வரும் எனக்கு. ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லாம் எக்ஸ் டைரக்ஷன்றது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, என் சைன் டீட்டா இருக்குது, வேறு எதுவும் ஃபோர்ஸ் இருக்கா கிடையாது. ஸோ ப்ளஸ் என் சைன் டீட்டா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட். ஸோ எம் இன்ட்டு ஏ, ஏஎக்ஸ் வந்து ஏ. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ ஏஎக்ஸ் வந்து ப்ளஸ் ஏ, ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் ரைட், எக்ஸ் ஆக்சஸ் பார்த்துருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன் ஐ காட். இப்போ வெர்டிக்கல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை நான் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா, மேலே பார்த்து என் காஸ் டீட்டா, கீழே பார்த்து மைனஸ் எம்ஜி. பட் ஆக்சலரேஷன் இருக்கா வெர்டிக்கல் டைரக்ஷனில் கிடையாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஐ காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ஐ காட். அது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், டிவைடிங் 1 and 2 ஐ வில் கெட் tan theta is equal to a by g. ஸோ a is equal to g tan theta ன்னு வருதா. ஸோ நல்லா கவனிங்க, ரெண்டு ஈக்குவேஷன் டிவைட் பண்ணோன்னா எனக்கு இது கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இனிஷியலாக ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சேன்ல, அந்த ஆக்சலரேஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும், என்னப்பா வருது, திஸ் இஸ் த இனிஷியல் ஆக்சலரேஷன் ஐ ஃபவுண்ட். ஏ இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் g tan theta. புரியுதா. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் வி காட். திஸ் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எக்ஸாக்டாக இது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, திஸ் இஸ் அன் எக்ஸாக்ட் ஃபோர்ஸ். எக்ஸாக்டாக எம் ப்ளஸ் ஸ்மால் எம் ஜி tan theta. டீட்டான்றது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், திஸ் ஆங்கிள் கரெக்டாக, இந்த ஆங்கிள். அந்த இந்த பர்டிகுலர் வேல்யூவில் மட்டும்தான் என்ன ஆகும், தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேட்டிவ் மோஷன் இருக்காது. தே ஆர் அன் ஸ்டேஷ்னரி வித் ரெஸ்பெக்ட் டு வெட்ஜ் பிளாக்கு. இப்போ இதோட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் தரேன். சரி நல்லா கவனிங்க, இந்த ஃபோர்ஸோட கொஞ்சம் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும். இப்போ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 10 நியூட்டன் வருதுங்கன்னு வைங்க. நான் 11 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகும், கொஷின் புரியுதா. எனக்கு இது சப்ஸ்டியூட் பண்ணால் 10 நியூட்டன் வருதுப்பா. 10 நியூட்டன் கொடுத்தா என்ன ஆகும், போத் வில் பி ரிமைனிங் ஸ்டேஷ்னரி ஆன் ஈச் அதர். ஆனால் இதோட ஒரு 11 நியூட்டன் ஃபோர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வைங்க, என்ன ஆகும், இந்த மாஸ் எம் வந்து மேலே பார்த்து போயிடும். ஏன்னா ஃப்ரிக்ஷன் கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வந்து எஃபோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தேன் அப்படின்னா இது மேலே பார்த்து போயிடும். பட் இஃப் ஐ கிவ் ஃபோர்ஸ் லெஸ் தேன் திஸ் ஸ்மால் எஃப், இந்த எஃபோட கொஞ்சம் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த மாஸ் எம் என்ன ஆகும், மாஸ் எம் வில் ஸ்லைட் டவுன். திஸ் இஸ் மாஸ் எம்முக்கு we are saying மாஸ் எம் ஸ்லைட்ஸ் டவுன். இங்கேயும் மாஸ் எம் ஸ்லைட்ஸ் அப். புரியுதா. யா குட். ஸோ இதுதான்ப்பா அந்த ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இனர்ஷியல் ஃப்ரேமை வந்து எடுத்துக்கும் போது இந்த இடத்துல ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்சர்வர் எங்கே இருக்கார், அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேம்லேயே இருக்கார். இந்த கேஸில் ரெஸ்ட் கிரவுண்டில் இருந்தார், இங்கே வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே இருக்கார்ல. திஸ் என்டையர் பிளாக் சிஸ்டம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்டு. இப்போது நான் என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். பட் இதில் வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போன தடவை பண்ண மாதிரி இந்த தடவையும் ஃப்ரீ பாடி டயக்ராம் எஃப் எம்முக்கு தான் போட போகிறேன். ஆனால் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வர், வாட் திஸ் அப்சர்வர். ஸோ இந்த அப்சர்வர் என்ன சொல்லுவார், இந்த என்டையர் சிஸ்டம் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் அ நான் இனர்ஷியல் ஃப்ரேம்,
ரைட்டா? ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் ஃப்ரீ பாடி டயக்ராமில் நார்மல் ரியாக்ஷன் எம்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் தீட்டா. இப்போ என்டையர் சிஸ்டம் த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். அப்போது சூடோ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதா? ஸோ திஸ் இஸ் மை கோஆர்டினேட் சிஸ்டம் ஐ ஹவ் டேக்கன். போன கேஸ் மாதிரி தான் இதுலேயும் எடுத்திருக்கேன். சரி, இப்போ போன தடவை மாதிரி இதையும் காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுங்கள். இது தீட்டாவா? அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? தீட்டா. அப்போது இது 90 மைனஸ் தீட்டா. ஒன்ஸ் அகெயின் திஸ் வில் பி தீட்டா. போன தடவை மாதிரி இதுவும் தீட்டா தான். ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு? n cos theta and this will be what? n sin theta. புரியுதா? இப்போ நான் காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்னோடய வேலை என்னென்னா, எஸ் இப்போ இந்த நம்மளோட மாடிஃபைடு நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இதில் a டேஷோட வேல்யூ என்னவாக இருக்கும்? a dash is the acceleration of mass m with respect to the non-inertial frame. So this observer is the non-inertial frame. இவன் இந்த மாஸை பார்த்தானா எப்படி தெரியும்? இவன் இந்த மாஸை பார்த்தானா எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வெலாசிட்டி கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ஸ்டேஷ்னரி. ஸோ இவன் இங்கேருந்து இங்கே இதை பார்த்தானா ஆக்சலரேஷன் வில் பி ஒன்ஸ் அகெயின் இயர் வில் பி 0. இப்போ எப்போ பாரு 0 வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இது இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி இல்லாதனால இட் லுக்ஸ் ஸ்டேஷ்னரி. ஓகே, ஸோ தட் இஸ் த கேஸ். ஸோ இப்போ எஃப் நெட் நான் கண்டுபிடிக்கணும்னா எஃப் நெட்ன்றது என்னது? சம்மேஷன் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் எம்ஜி. ஸோ நார்மல் ரியாக்ஷனை ஸோ எஃப் நெட்ன்றது என்னது? வாட் இஸ் எஃப் நெட் இயர்? நார்மல் ரியாக்ஷன் அண்ட் எம்ஜி. ஸோ காம்பனண்ட்டாக பிரேக் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் ஐ n sin theta I cap, n sin theta I cap, n cos theta j cap. காம்பனன்ட்ஸாக பிரித்து எழுதிட்டேன். mgன்றது டவுன்வர்ட் பார்த்துருக்கனால mg மைனஸ் j cap டவுன்வர்ட். ஸோ மைனஸ் mg j capன்னு வருது. ஸோ சூடோ ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் m a வெக்டார். இந்த a வெக்டார்ன்றது என்னது? ஆக்சலரேஷன் ஆஃப் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் அது எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கு? ஆக்சலரேஷன் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு. திஸ் அப்சர்வர் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட். ஸோ a I cap. ஸோ மைனஸ் a ma I capன்னு வருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த 3 வேலைஸையும் எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு என்ன வருது? I காம்பனன்ட்ஸ்லாம் தனியாக எடுத்துக்கிறேன், j காம்பனன்ட்ஸ் தனியாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு வரும். I காம்பனன்ட்ஸை மட்டும் ஈக்குவல் டு 0 போடுறேன். j காம்பனன்ட் எல்லாத்தையும் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். போன ப்ராப்ளம் பண்ணல அதே மாதிரி தான். ஸோ தென் ஐ வில் கெட் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா வாட் யூ ஹேவ்? a is equal to g tan theta. ஸோ ஃபைனலாக நம்மளோட இந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஆக்சலேஷன் ஃபார்முலா, அதிலிருந்து ஏ வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். போன கேஸ் மாதிரி ஐ ஆம் கெட்டிங் த சேம் ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் பிளாக் டு ரிமைன் ஸ்டேஷனரி வித் ரெஸ்பெக்ட் டு பிட்ச். ரைட்டா? ஸோ இதுலேருந்து ரெண்டு பேருக்குமே ஆன்சர் சேமாக வந்திருக்கு. நீங்கள் சூடோ ஃபோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை இனர்ஷியல் ஃப்ரேம் கான்செப்ட்லேயே பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, சூடோ ஃபோர்ஸ் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஃபைனல் ஆன்சர் சேமாக வர்றதுக்கு. ஓகே, இது இன்னும் வந்து எப்போ கிளியர் ஆகும்னா நீங்கள் இன்னும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது சூடோ ஃபோர்ஸ் அங்கேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெவர் ஒரு தடவை ட்ரை கொடுங்க டெஃபினட்டாக. இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. பட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் ரிக்வயர்ட் சூடோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் சில இடத்துல வருது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ண உங்களுக்கு தெரியணும். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ப்ராப்ளம் எக்ஸாமில் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சே பண்ணுங்கள். ஓகே அப்பா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து எதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள்? லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் த பெஸ்ட் பா.